ஜல்லிக்கட்டு போராட்டம் மற்றும் பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமாக பிரபலமான ஜோலி சில நாட்களுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃபோட்டோஸை அவங்க வெளியிட்டாலும் தன்னோட வருங்கால கணவரோட பெயரையோ ஃபோட்டோஸையோ அவங்க வெளியிடவே இல்லை. இந்த நிலையில் பலருமே அவங்க யாராக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் ஜோலியை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ பல அரசியல் தலைவர்களை தன்னோட கோஷங்களால் வச்சு செஞ்ச ஜோலி எல்லாருக்குமே பரிச்சயமானாங்க. அந்த சமயத்தில் விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கியிருந்தாங்க. இவங்களையும் வீட்டுக்குள்ளே அனுப்பி வச்சுச்சு நிகழ்ச்சி தயாரிப்புகளோ. இவங்க மட்டும்தான் அந்த சீசனில் திரைத்துறையை சேராதவங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே ஆரம்பத்தில் விளையாடி இருந்தாங்க. நிலைமை நல்லபடியாக போயிட்டுருக்க நடிகை ஓவியா விஷயத்தில் ஜோலி பண்ணின தகுதித்தத்தை அப்போ இருக்கிற தொகுப்பாளர் கமல்ஹாசன் குறும்படம் போட்டு வெளிப்படுத்திட்டாரு. அது ஓவியாவை மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே ஷாக் ஆக்கி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கமல்ஹாசனை கூட ஜோலிக்கு எதிராக விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அந்த விவகாரத்திலேருந்து ஜோலிக்கு பிக் பாஸ்ல இருந்த ஃபேன்ஸோட ஆதரவு அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. ஜோலியும் ஒரு கட்டத்துக்கு மேலே நிகழ்ச்சியில் தாக்கு பிடிக்க முடியாமல் எவிக்டும் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கிற பிரபலம் காரணமாக திரைத்துறையில் காலடி எடுத்து வச்சாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு சில படங்களுமே நடிச்சிருந்தாங்க. எப்படியும் திரைத்துறையில் ஹீரோயினா இல்லைனாலும் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடித்து தன்னைய தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓயாமல் பாடப்பட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்ததுக்கு மாறாத்தான் நடந்துச்சு. ஆரம்பத்தில் கிடைச்ச வாய்ப்புகள் ஒரு கட்டத்துக்கு மேலே நின்று போயிடுச்சு. அதனால சினிமாவில் தலை காட்ட முடியாமல் இருக்கிறாங்க. சூழல் இப்படி இருக்க இவங்களுக்கும் இவங்களோட காதலருக்கும் நிச்சயதார்த்தம் சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்குது. அதில் இவங்களோட உறவினர்களும் நெருக்கமான நண்பர்களும் தான் கலந்துருக்காங்க. தன்னோட நிச்சயதார்த்த ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டாலும் தன்னோட வருங்கால கணவரோட பெயரையோ ஃபோட்டோவையோ வெளியிடாமல் தான் இருந்தாங்க. அதை பார்த்து யார் ஜோலியோட கணவராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலருமே யோசனை பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில் இப்போ ஜோலியே அவங்களோட வருங்கால கணவரோட பெயரையும் ஃபோட்டோவையும் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ஜோலி திருமணம் பண்ணிக்க போகிறது முகமது ஐக்ரீம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அவர் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நடத்தி வந்துட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் ஒளிபரப்பான குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் இவரே கலந்திருக்காரு. 2 பேரோட திருமண தேதியும் சீக்கிரமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு தெரியுது. இந்த நிலையில் பலருமே இவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்கிறாங்க.